வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு யூடியூப் சம்மந்தமாக ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ என்னோடய சேனல் வந்து அப்ரூவல்லாம் ஆயிடுச்சு, திடீர்னு வந்துட்டு எனக்கு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிடுச்சு, ஏன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூபே வந்துட்டு மானிட்டைசேஷனை டிசேபிள் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேபி ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்க ஏதாவது அவங்களோட பாலிசிஸ், அதாவது யூடியூபுடைய பாலிசிஸை நீங்கள் வயலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. அதாவது உங்கள் சேனல் மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு யூடியூப் தரப்புலேருந்து ஒரு மெயில் பண்ணிடுவாங்க. பட் மோஸ்ட்லி காமனாக ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அது ரொம்பவே வந்து சாதாரணமாக நிறைய பேருக்கு நடக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம் மச்சீஸ். சேனலோட பேர் Mohanrajis'view. ஸோ இவங்க சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், vlogs, அன்பாக்சிங், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மச்சீஸ், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. இந்த மாதிரி புதுசாக வர கிரியேட்டர்ஸ்க்கு உங்களோட ஆதரவு தேவை மச்சீஸ். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சேனல், நம்ம சேனல் நீங்கள் டப்பு கட்டி, அதாவது பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிடுங்க. இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருங்க. ஃப்ரீ ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ இந்த மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிறதுக்கு ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் முதல் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைலில் யாரெல்லாம் வந்துட்டு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறீங்களோ டெஸ்க்டாப் பேஜ் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதாவது எப்படி பிசியில் வந்துட்டு யூடியூப் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரியே மொபைல்லையும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். பட் மொபைல் ஸ்க்ரீன் ரொம்ப சின்னது அப்படிங்கிறனால அதில் வந்து ஒரு சில நேரம் நம்ம ஜூம் பண்ணி தான் வந்துட்டு அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது யூடியூபோட மானிட்டைசேஷன் பேஜுக்கு போனீங்கன்னா, அதாவது அந்த டாலர் சைன் இருக்கும், யூடியூப் ஸ்டுடியோ பேஜுக்கு போனீங்கன்னா லெஃப்ட் சைட் டாலர் சைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மானிட்டைசேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா லீவ் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். தெரியாதனமாக யாராவது அந்த ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி யாராவது தெரியாதனமாக பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் ஆயிரும். பட் நீங்கள் வந்துட்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் திருப்பி ரீஅப்ளை பண்ணலாம். மானிட்டைசேஷன் பேஜில் திரும்பவும் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா க்ரைட்டீரியாஸையும் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு இஷ்யூ. இன்னொரு இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு யாராவது அச்சீவ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மியான வாட்ச் டைமும் வந்திருக்கலாம். மேபி அதனால் வந்துட்டு உங்களுடைய மானிட்டைசேஷனை வந்துட்டு டிசேபிள் பண்ணியிருக்கலாம். இது ரெண்டாவது இஷ்யூ. மூணாவது இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப மாதமாக ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சேனலில், அதாவது வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணாமலே இருந்தீங்க, எதுவுமே கம்ப்ளீட்டாக அப்படியே டச்சே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா யூடியூப் தரப்புலேருந்து மோஸ்ட்லி மெயில் அனுப்புவாங்க உங்களுக்கு. இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டும் உங்கள் சேனலில் பண்ணலன்னா, அதாவது எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணலன்னா உங்களுடைய மானிட்டைசேஷன் டிசேபிள் செய்யப்படும்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புவாங்க. மேபி மெயில் அனுப்பாமலே டேரெக்டாக உங்கள் சேனலை டிசேபிள் பண்ணவும் அவங்களால பண்ண முடியும். அப்படியும் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த 3 ரீசன்ஸ்னால உங்களுடைய சேனல் வந்துட்டு மேபி மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிருக்கலாம். இதில் யார் யாருக்கு என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னு தெரியல. பட் இதில் தான் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். இதை தாண்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் மேற்கொண்டு சொல்கிறேன். பட் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படியும் மீட்டு கொண்டு வந்துடலாம், நீங்கள் சரியான முறையில் உங்களோட சேனலை ரன் பண்ணியிருந்தீங்கன்னா. அதர் தென் தட் நீங்கள் வந்து அனாவசியமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு யூடியூபுடைய பாலிசி ரூல்ஸே வந்துட்டு வயலேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சேனலை ஒன்றுமே பண்ண முடியாது. என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு ஆப்பு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா யூடியூப் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டால் நிறையா வியூஸ் போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் நிறையா ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் மச்சி. அன்டில் தென் பை ஃப்ரம் பாபா. பை.